ஸோ இப்போ இந்த செஷன்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இன்சிடென்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் இன்சிடென்ட், என்னென்ன டைப் ஆஃப் இன்சிடென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். ஸோ இன்சிடென்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, S1, S2, S3, S4 அது ஒவ்வொரு என்வரான்மெண்ட்டை பொறுத்து எஸ்மோ அல்லது பிமோ. எஸ் ஃபார் செவியாரிட்டி, ஓகே, எஸ் ஃபார் செவியாரிட்டி, பி ஃபார் பிரியாரிட்டி. இதுக்கு முன்னாடி இருக்க கம்பெனியில் வந்து நாங்கள் வந்து அதை P1, P2, P3, P4 அப்படிம்போம். இப்போ கரண்ட் கம்பெனியில் வந்து அதை வந்து நான் வந்து S1, S2, S3, S4 அப்படின்னு சொல்கிறோம். அது டிபெண்ட்ஸ் அந்த கம்பெனியை பொறுத்து நம்ம கால் பண்ணுவோம். இதே S1 நான் லாஸ்ட்டாக நான் வந்து சொல்லியிருக்கேன், நம்ம S1 P1 P2னா என்ன SLA அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எகெயின் நான் SLA வேணா ஷோ பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா S1க்கு வந்துட்டு S1 P1க்கு வந்து SLA பார்த்தீங்கன்னா 3 hours ரெசல்யூஷன் கொடுக்கணும். S2 P2க்கு வந்து 6 hours ரெசல்யூஷன் கொடுக்கணும். S3 P3க்கு வந்து 24 hours ரெசல்யூஷன் கொடுக்கணும். S4க்கு வந்து 2 days ரெசல்யூஷன் கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு டிக்கெட்டாக நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? S1 இன்சிடென்ட் எப்படி வருது, S2 இன்சிடென்ட் எப்படி வருதுன்னு. ஸோ இது வந்து ஒரு S4 இன்சிடென்ட். இந்த இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அலர்ட் வந்திருக்கு, ESXi CPU யூட்டிலைசேஷன் அலர்ட். ஓகே, ஸோ இது ஒரு ESXi. இந்த ESXiல பார்த்தீங்கன்னா CPU வந்து 85% வந்து கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு வார்னிங் அலர்ட். இந்த அலர்ட் வந்து வார்னிங் அலர்ட் 85% வார்னிங் அலர்ட்ல இருக்குது. இப்போ இதுக்கு வந்து யூஸ்வலாக என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று மெயில் வரும், நமக்கு வந்து ஒரு மெயில் வரும், இந்த மாதிரி சிபி யூசேஜ் வந்து 80% யூட்டிலைஸ் ஆகிற சொல்லி ஒரு மெயில் வரும். செகண்ட் ஒரு டிக்கெட் கிரியேட் ஆகும், அந்த டிக்கெட் தான் அது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் வந்து யார் பேருக்கு அசைன் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா S4 டிக்கெட், இது இம்பேக்ட்ல பார்க்கணும். இந்த இம்பேக்ட்ல இது எந்த டிக்கெட்னு நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து S4 டிக்கெட். இந்த இம்பேக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இது S4 டிக்கெட். ஸ்டேட் பார்த்தீங்களா, ஸ்டேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஓப்பன் இருக்கும். ஒரு டிக்கெட் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டேட் வந்து ஓப்பன் இருக்கும். ஓப்பன்ல இருந்து நீங்க அசைன்டு கொடுக்கணும். எந்த டீமுக்கு அசைன் பண்றோமோ அவங்க நேம் இந்த இடத்துல வரும். ஸோ டீம் நேம் இங்கே வரும். இது டீம் நேம். அசைன்மெண்ட் குரூப் வந்து டீம் நேம். அசைன் டு அப்படிங்கிறது அந்த இன்ஜினியர் நேம். ஷிஃப்ட்ல யார் இருக்காங்களோ அவங்க இன்ஜினியர் நேம். இப்போ இந்த டிக்கெட் வந்து ஒர்க்கிங் ப்ரோக்ரஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஓப்பன்ல இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு டிக்கெட் வந்து எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் ஓப்பன்ல இருக்கும், தென் சரி ஒரு டிக்கெட் ஓப்பன்ல இருக்கும், தென் அசைன்டு வரும். அசைன்ல வந்து ஓப்பன்ல இருக்கப்ப அது சர்வீசஸ் ஸ்கீமுக்கு வரும், சரிங்களா? ஹையரார்கி எப்படி, டிக்கெட் ஹையரார்கி எப்படின்னு நான் சொல்லிடுறேன். டிக்கெட் ஹையரார்கி என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டிக்கெட் வந்து சர்வீசஸ்க்கு வரும். எஸ்எஸ்க்குன்னு சொல்லுவோம், சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம், சரிங்களா? தென் அதுக்கடுத்து அந்த டிக்கெட் வந்துட்டு சர்வீசஸ்க்கு வந்து ஓப்பன்ல இருக்கும். டிக்கெட் வந்து சர்வீசஸ்க்கு வரப்போ ஓப்பன் இருக்கும். தென் சர்வீசஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிக்கெட் வந்து அசைன் பண்ணுவாங்க, நம்மளோட குரூப் அசைன்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் சர்வீசஸ்க்கு வரும், ஓப்பன்ல இருக்கும். சர்வீசஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்சர்ன் டீமுக்கு அசைன் பண்ணுவாங்க, சரிங்களா? அசைன் ஆன உடனே அது என்ன நம்ம மாத்தணும் அப்படின்னா ஒர்க்கிங் ப்ரோக்ரஸ் மாத்தணும், சரிங்களா? ஒர்க்கிங் ப்ரோக்ரஸ் மாத்தணும். இதுதான் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் டைம். இந்த ஓப்பன்ல இருந்து இந்த ஒர்க்கிங் ப்ரோக்ரஸ் மாத்தணும், இதுதான் ரெஸ்பான்ஸ் டைம். நீங்க ஒர்க்கிங் ப்ரோக்ரஸ்ல இருக்கு இல்லையா, இப்படியே நீங்க டிக்கெட் விட்டீங்கன்னா டிக்கெட் வந்து பிரீச் ஆயிரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு S2 டிக்கெட்னு வச்சுப்போம், 6 hours பிரீச் ஆயிரும், SLA பிரீச் ஆயிரும். SLA பிரீச் ஆகக்கூடாது அப்படின்னா ஒன்று ஒர்க்கிங் ப்ரோக்ரஸ்ல இருந்து நீங்க ரிசால்வ் பண்ணணும் அந்த டிக்கெட்டை. லைக் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ரிசால்வ் இருக்கு இல்லையா, ரிசால்வ் பண்ணணும் அந்த டிக்கெட்டை. ரிசால்வ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ இது 6 hours ரெசல்யூஷன் கொடுக்கணும். இப்போ நீங்க 6 hours ஒர்க்கிங் ப்ரோக்ரஸ்ல இருந்து அதை ரிசால்வ் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்து ரிசால்வ் பண்ணணும். சப்போஸ் வேற ஏதாவது இஷ்யூ இருக்குது, லைக் அந்த டிக்கெட்ல வந்துட்டு ஏதோ ஒரு டீம் இன்வால்வ் ஆகுது, இல்லை ட்ரபிள் ஷூட்டிங் இன்வால்வ் ஆகுது, இல்லை வேற ஏதாவது வெண்டார் சைடு பிரச்சனை எதுவும் பெண்டிங்ல இருக்கு, இல்லை கஸ்டமர் சைடு பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா நம்ம அந்த டிக்கெட்டை வந்து ரிசால்வ் பண்ண முடியாது. அப்ப ஒர்க்கிங் ப்ரோக்ரஸ்ல விட்டுட்டோம் அப்படின்னாலும் அது பிரீச் ஆயிரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெயிட்டிங் ஆன் வெண்டார், வெயிட்டிங் ஆன் ஒர்க்கிங், நம்ம அந்த இது போடணும், வெயிட்டிங் ஆன்
வெண்டார், வெயிட்டிங் ஆன் கஸ்டமர், ரிசால்வ் அந்த மாதிரி நம்ம வந்து போடணும். அந்த டிக்கெட்டுக்கு வந்து என்ன ஸ்டேட்டஸோ அதை போடணும். அப்படியே வந்து பிரீச் ஆயிரும். ஒர்க்கிங் ப்ரோக்ரஸ்ல எந்த பிரீச் ஆயிரும். நீங்க அந்த வெயிட்டிங் ஆன் வெண்டார் போறப்ப அது பிரீச் ஆகாது. இல்ல வெயிட்டிங் ஆன் கஸ்டமர் போறப்ப பிரீச் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன இஷ்யூ அப்படின்னா CPU யூட்டிலைசேஷன் ஆயிருக்கு 80% ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து டிக்கெட்ல வந்து ஒர்க் கிளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஒர்க் கிளாக்ல வந்து இந்த நோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த நோட்ஸ்ல வந்து நம்ம என்னெல்லாம் இந்த டிக்கெட்ல ஒர்க் பண்றோமோ அதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே வரணும். அந்த மெயில் செயின், மெயில் கம்யூனிகேஷன், அப்புறம் நம்ம அந்த டிக்கெட்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம பண்ணோமோ அது எல்லாத்தையும் இந்த நோட்ஸ்ல நீங்க அப்டேட் பண்ணணும். அந்த நோட்ஸ்ல நீங்க அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒர்க் கிளாக்ல வந்து உங்களுக்கு தெரியும். லாஸ்டா யார் அப்டேட் பண்ணிருக்கா. இப்போ நான் வந்து ஒரு ஷிஃப்ட்ல இருக்கேன். நான் வந்து மார்னிங் ஷிஃப்ட்ல இருக்கேன். நான் மார்னிங் ஷிஃப்ட்ல இருக்கேன். என் ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு. நான் டிக்கெட் ஒன்று ஹேண்ட் ஓவர் கொடுக்கணும். சும்மா நான் வந்து டிக்கெட் அப்படியே உங்க நேம்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியாது அந்த டிக்கெட்ல என்ன இருக்கு ஏதுன்னு. அப்ப நான் ஓ கிளாக்கை செக் பண்ணுவேன். சரிங்களா? ஓ கிளாக் செக் பண்ணி இது வரைக்கும் இந்த டிக்கெட்ல என்னெல்லாம் நடந்திருக்கு, என்னென்ன மெயில் கம்யூனிகேஷன் போயிருக்கு, யாரெல்லாம் கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் அப்டேட் என்னன்னு சொல்லி இந்த ஓ கிளாக்ல செக் பண்ணிப்பேன். ஸோ இந்த ஓ கிளாக்ல பார்த்தீங்கன்னா we are receiving consistent CPU utilization below ESXi. As checked on the host, there is only one VM residing on the host. அதாவது அந்த ESXi வந்து ஒரே ஒரு VM தான் இருக்குது. பட் அது பெரிய VM-ஆ இருக்குது. அந்த ஒரு VM-க்கு எல்லா CPU-வும் allocate பண்ணிட்டாங்க. So impact. So in this cluster we have 2 ESX hosts. Host memory CPU consuming more than threshold limit, which will cause the HA failure. இப்ப HA failure ஆச்சு அப்படின்னா அந்த VM-ஓட CPU அகாமடேட் பண்றதுக்கு வேற ESXi-ல ஸ்பேஸ் கிடையாது, ரிசோர்ஸ் கிடையாது. அதனால HA ஃபெயிலியர். ரெக்கமெண்டேஷன் என்னன்னா ஹோஸ்ட் வந்து ஆட் பண்ண சொல்றோம். நம்ம வந்து அவனுக்கு வந்து ஹோஸ்ட் ஆட் பண்ண சொல்றோம். அப்படி ஹோஸ்ட் ஆட் பண்றது அப்படிங்கிறது பெரிய வேலை. ஒரு ESXi ஹோஸ்ட்டை பர்ச்சேஸ் பண்ணணும். நான் சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த பிசிக்கல் ஹார்ட்வேரா இருந்துச்சுன்னா ஒரு 10 லட்சமா தான் ஆகும். ஒரு சர்வர் வந்து வாங்கினா சும்மா கிடையாது. ஒரு ரேக் சர்வர் வாங்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு 10 லட்சம் இருந்தால் ஒரு ஓரளவு மீடியமான சர்வர் வாங்க முடியும். 10 லட்சம் கம்பெனி ஸ்பெண்ட் பண்ணணும். அப்புறம் ஆர்டர் போடணும், ஆர்டர் போட்டு வரணும். அப்ப அது கொஞ்சம் பாசிபிள் கிடையாது. கொஞ்சம் டைம் டிலே ப்ராசஸ். அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த VM வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம். we need to optimize the VM ஓட யூசேஜ் ஆப்டிமைஸ் பண்ணணும். அதுல ஆல்ரெடி 48 CPU கொடுத்திருக்காங்க. சோ அந்த VM ஓட CPU வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும். ரெண்டு ஆப்ஷன் இதுல வந்து ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்னு VM ஓட CPU ஆப்டிமைஸ் பண்றது. சோ 3 ஆப்ஷன் இருக்குது இதுல. ஒன்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வேற ஒரு ESXi ஆட் பண்றது. சரிங்களா? செகண்ட் ஆப்ஷன் வந்து VM ஓட CPU வந்து இன்க்ரீஸ் பண்ணது. தேர்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அது ஏதாவது யாரா சொல்ல முடியுமா என்னன்னு? CR விஜயன். அண்ணா கொஸ்டின் இந்த தடவை சொல்லுங்க. கொஸ்டின் என்ன அப்படின்னா CPU பிசிக்கல் சர்வர் வந்து இது யூட்டிலைஸ் ஆயிடுச்சு, 85% யூட்டிலைஸ் ஆயிடுச்சு. செக் பண்ணதுல அந்த கிளஸ்டர்ல 2 ESX ஹோஸ்ட் இருக்குது. நம்ம சஜஷன் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ESXi புதுசா ஆட் பண்ண சொல்லி ஒரு சஜஷன் கொடுத்துருக்கோம். செகண்ட் சஜஷன் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த VM ஆப்டிமைஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம். தேர்டா ஒரு சஜஷன் இருக்குது. அது என்ன சஜஷன்? கொஸ்டின் புரியுதா? சொல்ற கொஸ்டின் புரியுதா இல்லையா? இல்லண்ணா எனக்கு லைட்டா குழப்புதுண்ணா. சரி 2 ESX ஹோஸ்ட்ங்க. ஓகேங்களா? CPU வந்து ஓகே, அதிகமா போயிடுச்சு. ரெண்டு பிசிக்கல் ESXi இருக்கு கரெக்ட்டுங்களா? ஒரு கிளஸ்டர்ல 2 ESX ஹோஸ்ட் இருக்குது. 2 பிசிக்கல் சர்வர் இருக்குது. நம்ம யூசருக்கு சஜஷன் கொடுக்குறோம். என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கிளஸ்டர்ல ஒரு ESXi ஆட் பண்ண சொல்லி சொல்றோம். அது ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன். செகண்ட் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா இஃப் சப்போஸ் அந்த கிளஸ்டர்ல நீங்க உங்களால ஆட் பண்ண ESXi ஆட் பண்ண முடியல அப்படின்னா அந்த VM ஓட ஓனர்ட்ட சொல்லி VM வந்து ஆப்டிமைஸ் பண்ண சொல்லுங்கன்னு சொல்றோம். இது செகண்ட் ரெக்கமெண்டேஷன். தேர்ட் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம்? நான் சொல்லிருப்பேன். பட் நான் பார்த்தீங்கன்னா உங்களால சொல்லுங்க. இப்ப நம்ம CPU பத்தி மட்டும் தான் பேசிருக்கோம். டிம் பத்தி பேசல கரெக்ட்டுங்களா? எஸ் எக்ஸாக்ட்லி. CPU பத்தி மட்டும் தான் பேசுறோம். கரெக்டா ஞாபகம் இருக்கா? நீங்க ட்ரபிள் ஷூட்டிங்கா கூட எழுதிக்கோங்க, சைடுல எழுதிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அலர்ட் வருது, அப்படியே சினாரியோ எழுதிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு அலர்ட் வருது, CPU அலர்ட் வருது, 85% ஃபுல் ஆயிடுச்சு. அப்ப என்னென்ன ட்ரபிள் ஷூட்டிங்லாம் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நீங்க மைக்ரேட் பண்ணணும். அந்த அந்த ஜீனா. ஹலோ ஜி. சரி. சொல்லுங்க.
கரெக்டா தப்பா தெரியல சொல்றேன். விஎம் டேட்டா ஸ்டோர் வந்து 2 டேட்டா ஒரு விஎம் தானே இருக்கு. அப்ப அதுல இருக்க டேட்டா ஸ்டோர் வந்து மைக்ரேட் பண்ணலாம்ல நம்ம வேற இல்ல 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 விஎம்ஸ்க்கு. நோ நீங்க தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க. நான் சொல்றது கம்ப்யூட் ரிசோர்ஸ் நாட் டேட்டா ஸ்டோர். ஸ்டோரேஜ் நான் சொல்லல, கம்ப்யூட் ரிசோர்ஸ். CPU தான் நான் பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க டேட்டா ஸ்டோர் மைக்ரேட் பண்ணதால எதுவுமே ஆக போறது கிடையாது. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா டிஸ்க் யூசேஜ் அதிகமானா மட்டும்தான் நீங்க டேட்டா ஸ்டோர் வந்து மைக்ரேட் பண்ணணும். இது டிஸ்க் யூசேஜ் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது CPU யூசேஜ். பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதலாம் அப்படின்னா, இந்த சினாரியோக்கு ESS host, CPU utilization. So high CPU utilization சரிங்களா? high CPU utilization. First நீங்க செக் பண்ண வேண்டியது first point. Check the cluster resource. Cluster resource check பண்ணுங்க. Second point. Try to migrate the VM. இது ஒரு சினாரியோ. கிளஸ்டர் ரிசோர்ஸ் செக் பண்ணிட்டு எந்த ESXiல இது இனஃப் CPU இருக்கோ அங்க நீங்க வந்து VM மைக்ரேட் பண்ணலாம். ஆனா வேற கிளஸ்டருக்கு மைக்ரேட் பண்ண சொல்றீங்களா இல்ல சேம் கிளஸ்டருக்குள்ளயானா? சேம் கிளஸ்டர் தான்மா. சேம் கிளஸ்டர்ல 2 ஹோஸ்ட் இருக்குன்னா அந்த இன்னொரு ஹோஸ்ட்ல வந்துட்டு ரிசோர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. அப்படி இல்லையா தென் நெக்ஸ்ட் if not enough resource, not enough compute resource cluster, try to தேர்ட் பாயிண்ட் கூட சொல்லிக்கலாம். தென் அடுத்த பாயிண்ட் try to power off unused VMs. So unused VM பவர் ஆஃப் பண்ணீங்கன்னா அதுலயே ஒரு CPU வந்து கிடைச்சிரும். ஏன்னா சில VM வந்து டெஸ்டிங் விஎம்மா இருக்கும், சில VM வந்து டெவலப்மெண்ட் விஎம்மா இருக்கும், சில VM வந்து டீகமிஷன் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி VM எதுவும் இருக்கான்னு செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு அந்த VM பவர் ஆஃப் பண்ணுங்க. அப்படி பவர் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா அந்த அதாவது டெம்பரரி சொல்யூஷன் சொல்றேன். அப்படி பவர் ஆஃப் பண்ணீங்கன்னா அந்த பர்டிகுலர் டைம்ல ஒரு CPU வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அப்ப நீங்க வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தென் இஃப் நாட் இனஃப் கம்ப்யூட் ரிசோர்ஸ் இன் கிளஸ்டர், கிளஸ்டர்ல கம்ப்யூட் ரிசோர்ஸ் இல்லை அப்படின்னா will ask user to optimize the CPU usage in OS level. கம்ப்யூட் ரிசோர்ஸ் இனஃபா இல்ல கிளஸ்டர்ல அப்படின்னா நம்ம யூசர் கிட்ட கேட்டு CPU யூசேஜ் அதிகமா இருக்குது, கிளஸ்டர்ல ரிசோர்ஸ் இல்ல, ஸோ ப்ளீஸ் ஆப்டிமைஸ் த CPU யூசேஜ் இன் OS லெவல் அவன்கிட்ட சொல்லி அப்ளிகேஷன் ஆப்டிமைஸ் சொல்லணும். எந்த அப்ளிகேஷன் வந்து அதிகமா அந்த CPU யூசேஜ் எடுக்குதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? எது அதிகமா CPU யூசேஜ் எடுக்குன்னு பார்த்துட்டு தென் அந்த அப்ளிகேஷன் ஆப்டிமைஸ் பண்ணா ஓரளவு கம்மி பண்ணலாம். தென் அடுத்த ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னா try to degrade பண்ணும். try to degrade ஆனா அதுதான் நிறைய எடுத்துட்டு இருக்கே ஆல்ரெடி. அப்படி எப்படின்னா நீங்க டிகிரேட் பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 50 CPU கொடுத்துட்டுனா 50 CPU உங்களுக்கு ஃபுல்லா எடுத்துட்டு இருக்கு. அப்ப இல்ல அந்த எடுத்துக்கிச்சு டைம்ல அவனை ஆப்டிமைஸ் பண்ண சொல்லிட்டு நம்ம டிகிரேட் பண்ண சொல்லலாம் இங்க லோக்கல்ல. ஓகே. அந்த ஃபோர்த் ஆப்ஷன் வொர்க் அவுட் ஆச்சுனா ஃபிஃப்த் ஆப்ஷன் வரும். சொல்லணும். ஆமா, ஆப்டிமைஸ் பண்ண சொல்லிட்டு அந்த CPU ரிசோர்ஸ் டிகிரேட் பண்ண சொல்லலாம். லைக் இது எல்லா சினாரியோல சொல்லணும்னு அவசியம் இல்ல, பட் நம்ம ஒரு சஜஷன் கொடுக்கலாம். பட் டிகிரேட் பண்ணனும் அப்படின்னா டவுன் டைம் தேவை. ஓகேங்களா? சோ இது வந்து ரொம்ப ரேர் கேஸ் சினாரியோ. எதுவுமே பண்ண முடியாத பட்சத்துல நீங்க இந்த ஆப்ஷன் போலாம். டிகிரேட் கம்ப்யூட் ரிசோர்ஸ் கொடுக்கலாம். சரிங்களா?
இப்ப இஸ் அடுத்த பாயிண்ட் வந்து இப்ப நியூ இஎஸ்எஸ் ஹோஸ்ட் கடைசியா நீங்க என்ன கேட்கலாம், இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட் வேணா ஆட் பண்ண சொல்லி நம்ம கேட்கலாம். இதுதான். இப்ப இது வந்துட்டு இஃப் இட்ஸ் மெமரி பாயிண்ட் புரியுதா? ஹை மெமரி யூசேஜ் try to add more memory in ESXi. நான் ஆக்சுவலா என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா 2 ESXயுமே CPU வந்து அதிகமா ரிசோர்ஸ் எடுத்திருக்கு போலத்துக்கு. அதுக்காக தான் புதுசா ஒரு ESXi ஹோஸ்ட் உள்ள கொண்டு வர சொல்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். அது வந்து CPUவா இல்ல மெமரி அப்படின்னு. இன்கேஸ் மெமரி இருந்தா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 2 ESXi ஆல்மோஸ்ட் ஃபுல்லா தான் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சினாரியோ தான். 2 ESXiயும் ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆன மாதிரி தான் அது. ஓகேங்களா? Try to add dim memory ஓகேங்களா? ஃபைன். ஓகே, ஸோ o'clock நம்ம கொடுத்துட்றோம், அவங்களுக்கு சொல்லிடுறோம். நம்ம யூசர் டே கஸ்டமர் டே மென்ஷன் பண்ணிட்டு அந்த டிக்கெட்டை வந்து வெயிட்டிங் ஆன் கஸ்டமர் கொடுத்துட்றோம். ஏன் அப்படின்னா நம்ம சொல்யூஷன் கொடுத்தாச்சு. இதுதான் இஷ்யூ. நம்ம கையில இப்ப எதுவுமே கிடையாது. சரிங்களா? நம்ம கையில இந்த டைம்ல எதுவுமே கிடையாது. இதுதான் இஷ்யூ அப்படி சொல்லிட்டு இப்ப நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஒன்னு ஆப்டிமைஸ் பண்றீங்களா அல்லது ஹோஸ்ட் ஆட் பண்றீங்களா அப்படிங்க, இல்ல நீங்க தான் டிசைட் பண்ணணும். அப்ப அது வரைக்கும் நம்ம வந்து ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ல வச்சோம். அப்படி டிக்கெட் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் வச்சோம்னா டிக்கெட் வந்து எக்ஸ்பயர் ஆயிரும். சாரி, எஸ்எல்ஏ வந்து பிரீச் ஆயிரும். அப்படி எஸ்எல்ஏ பிரீச் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், வெயிட்டிங் ஆன் கஸ்டமர். இப்போ வந்து கஸ்டமர் சைடு தான் வந்து இது வந்து அப்ரூவல் வாங்கணும். அப்போ வெயிட்டிங் ஆன் கஸ்டமர். இந்த கேஸ்ல கஸ்டமர் அப்ரூவல் கொடுத்து நீங்க வந்து ஒரு ஹோஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க, அல்லது இதே டிம் மெமரியா இருந்தா நீங்க ஒரு டிம் ஸ்லாட் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்ம வெயிட்டிங் ஆன் வெண்டர் கொண்டு போயிடணும். கஸ்டமர் அப்ரூவல் கொடுத்தா. புரியுதா? ஸோ கஸ்டமர் சைடு எதுவும் அப்ரூவல் இருந்துச்சுன்னா கஸ்டமர் வெயிட்டிங் ஆன் கஸ்டமர் கொடுக்கணும். இதான் கான்செப்ட். ஆனா ஒரு நிமிஷம். இந்த பர்ட்டிகுலர் டிக்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு VM தான் இருக்கு. அதுதான் நிறைய CPU எடுத்திருக்கு அப்படின்னு அவங்க ஒரு பாயிண்ட் போட்டிருக்காங்க. நிறைய CPU இல்ல அந்த ஒரு மிஷின்லயே. சோ அதனால தான் நான் அந்த பாயிண்ட் உங்ககிட்ட சொல்லல. மிஷின்ஸ் பவர் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு. வேற மிஷின்ஸ் ஏதாவது இருந்தது பவர் ஆஃப் அப்படின்னு. பண்றது இந்த ஸ்னாரியோல வொர்க் அவுட் ஆகாது. ஆமா. அதுக்காக தான் அவங்க வந்து புதுசா ESXi ஆட் பண்ணுங்க அப்படின்னு ரெஃபர் பண்ணிருக்காங்க. கரெக்ட்டா? ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஆப்டிமைஸ் பண்ண சொல்லி கேட்கலாம். அதுதான் மெயின். ஏன்னா இந்த ஸ்னாரியோல உடனே ESXi ஆட் பண்ண முடியாது. நீ ஆப்டிமைஸ் பண்ணு, அப்பதான் பண்ண முடியும்னு சொல்லலாம். அதுக்கடுத்து நம்ம வந்து மத்த எந்த சஜஷனும் நம்ம கொடுக்க முடியும். அது வொர்க் அவுட் ஆகுமாண்ணா ரியல் லைஃப் சினாரியோல இந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணா நல்லா பண்ணலாம். அது அவங்க அப்ளிகேஷன் சைடு சில டியூன் பண்ணுவாங்க அந்த அப்ளிகேஷனை. பண்ணலாம். அது டேட்டாபேஸ் அப்ளிகேஷனா இருந்தா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நிறைய யூசர் வந்து அந்த டைம்ல வந்து ஆக்சஸ் பண்றதுனால கொஞ்சம் கஷ்டம் தான். பட் we will try to இதுதான் நம்மளால பண்ண முடியும். நம்மளால வேற எதுவும் பண்ண முடியாது இந்த சினாரியோல. ஓகேங்களா? கிரிட்டிக்கல் சினாரியோ இது வந்து நம்ம சொல்லிடணும், ஓப்பனா சொல்லிடணும். இதுதான் பண்ண முடியும், இதான் பண்ண முடியாது. இப்படியே இருந்துச்சுன்னா VM டவுன் ஆயிரும். இதைத்தான் ஒரு L3 இருந்தா என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இஷ்யூ வரதுக்கு முன்னாடி அவன் நோட்டிஃபை கொடுத்துடணும். இந்த மாதிரி ESXi இருக்குது, ஃபியூச்சர்ல HI ஃபெயிலியர் ஆனா VM கம்ப்ளீட் பண்ணிக்கிறாது. அந்த மாதிரி நம்ம முதல்ல சொல்லணும்னா பெட்டர். இஷ்யூ வந்து சொல்றதுக்கு முன்னாடி நம்மளே செக் பண்ணி சொல்றது இன்னும் பெட்டர். நம்ம அந்த ஏன்னா அது பெரிய விஎம்ல. சோ ஒரே மிஷன்ல ஒரு பெரிய விஎம் இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி கண்டிப்பா நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்கணும். கரெக்ட்டுங்களா? சோ இந்த சேனல்ல விஎம் படுத்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன செய்ய முடியாது நினைக்கிறீங்க? ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒர்க் ஆகாது உங்களுக்கு. ஆமா, ரொம்ப கஷ்டமா தான் ரெக்கவர் பண்ண முடியும்.
ஓகே ஓகே ஃபைன். ஸோ இது வந்து இந்த மாதிரி அலர்ட் டிக்கெட்ஸ்லாம் வந்து S4 டிக்கெட்ல வந்துடும். லைக் டேட்டா ஸ்டோர் அலர்ட் டிக்கெட்ஸ், VM டவுன் அலர்ட், சாரி VM டேட்டா ஸ்டோர் அலர்ட், VM மெமரி யூசேஜ் அலர்ட், C டிரைவ் யூசேஜ் அலர்ட், D டிரைவ் யூசேஜ் அலர்ட், இது எல்லாமே S4 டிக்கெட்ல வரும். இப்போ நம்ம S3 டிக்கெட் பார்க்கலாம். ஸோ S3 டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி டிக்கெட்னா சர்வர் டவுன் அலர்ட் வரும், அல்ல ஹார்ட்வேர் ஃபெயிலியர். இந்த சினாரியில் உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் ஃபெயிலியர் அலர்ட் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா PHY SRV ESX அப்படின்னா பிசிக்கல் சர்வர், பிசிக்கல் SRVனா சர்வர், ESXனா ESXi, அது சர்வரோட IP. சரிங்களா? இப்போ இந்த சர்வர் வந்து இஷ்யூன்னு சொல்லி நமக்கு வருது. இதுல என்ன ஹார்ட்வேர் சென்சார் அலர்ட்னு சொல்லி வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா S3 டிக்கெட். S3 டிக்கெட் வந்து ஸ்கெடியூல்ல போட்டிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கும். வெயிட்டிங் ஆன் கஸ்டமர், வெயிட்டிங் ஆன் வெண்டார், வெயிட்டிங் ஆன் ரிசால்வ்டு, ஸ்கெடியூல்டு. நம்ம இங்க என்ன போட்டிருக்கோம்? ஸ்கெடியூல்டு போட்டிருக்கோம். ஸ்கெடியூல்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னா சம்திங் ஒர்க் நடக்குது. நீங்க ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ல இருந்து வேற ஸ்டேட்டஸ் மாத்திட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ல இருந்தா டிக்கெட் பிரீச் ஆயிரும். இப்போ S3 அப்படிங்கிறப்ப SLA எவ்வளவு? S3 பொறுத்த வரைக்கும் SLA பார்த்தீங்கன்னா 24 hours. 24 hours SLA 24 hours ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் நீங்க மாத்தலன்னா கண்டிப்பா பிரீச் ஆயிரும். அப்ப நீங்க அதை ஸ்டேட் மாத்தினா ஸ்கெடியூல்டு போட்டுக்கோ. ஏன் ஸ்கெடியூல்டு போட்டுக்கோன்னு இப்போ நான் காமிக்கிறேன். இது வந்து என்ன பிரச்சனைனா ஹார்ட்வேர் சென்சார் அலர்ட்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட் நம்ம கிரியேட் ஆகுது. ஹார்ட்வேர் சென்சார் அலர்ட்னா அந்த பிசிக்கல் சர்வர்ல ஃபேன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதுலயே உங்களுக்கு வந்திருக்கு. இது நல்லா படிச்சு பாருங்க தெரியும். The sensor is operating under conditions that are non-critical. Fan device fan red. Fan 1 வந்து fault ஆயிடுச்சு. The sensor is operating under critical fatal error. அப்படி சொல்லி வந்திருக்கு. Then நம்ம வந்து discuss over a call, we found a hardware sensor alert host. நம்ம என்ன HP டீமுக்கு வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா நாங்க வந்து ஹார்ட்வேர் சென்சார் அலர்ட் வந்திருக்கு, சர்வர் நேம், சர்வரோட சீரியல் நம்பர், சர்வர் மாடல் நம்பர் கொடுத்து வி அப்லோட் ISS லாக் கொடுத்ததுக்கு அப்புறமா அவன் என்ன சொல்றான் அப்படின்னா அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் இந்த மாதிரி ஃபேன் தான் பிரச்சனை சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ அவன் வந்து மெயில் பண்றான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி இந்த டைமுக்கு ஆக்டிவிட்டி இருக்குது, 11th March 6:30 ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆக்டிவிட்டினா என்ன ஆக்டிவிட்டி? அந்த FE வந்து என்ன FE? அந்த டெல்லோட FE வந்து சாரி டெல்லோட FE வந்து நம்ம கிட்ட டேட்டா சென்டருக்கு வருவான், அந்த ஃபேனை எடுத்துட்டு வருவான். தென் நம்ம சர்வர் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு மெயின்டெனன்ஸ் மோடு போடணும். ஷட் டவுன் பண்ணணும். இதுதான் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி தான் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கோம், இந்த டைம்ல ஸ்கெடியூல் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு டிக்கெட் ஸ்கெடியூல்ல போட்டிருக்கோம். புரியுதா? இது டவுட் இருந்தா கேளுங்க. ஹார்ட்வேர் சென்சார் அலர்ட் வந்து எதுக்குலாம் வரும் அப்படின்னா நாட் ஓன்லி ஃபேனு, ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆனாலும் வரும், ஃபேன் ஃபெயிலியர் ஆனால் வரும், அப்புறம் ரேமுக்கும் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ்லாம் அட்டாச் ஆயிருக்கோ அதுக்கு எல்லாமே ஹார்ட்வேர் சென்சார் அலர்ட் வரும் மோஸ்ட்லி. ஸோ S3 டிக்கெட் வந்துட்டு சேம் நம்ம கிரிட்டிக்கல் அலர்ட் இது வார்னிங் அலர்ட் கிரிட்டிக்கல் அலர்ட் இருக்கு இல்லையா? கிரிட்டிக்கல் அலர்ட் எல்லாமே S3ல வரும். லைக் டேட்டா ஸ்டோர் 90% போகிறது, C டிரைவ் 90% யூசேஜ் ஆகுது, இதெல்லாமே S3ல வரும். ப்ரொடக்ஷன் சர்வர் எல்லாமே. தென் S2 ஒரு என்வரான்மெண்ட்ல P1 P2 அதாவது S1 S2 டிக்கெட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அதுக்கு மற்ற எல்லா டிக்கெட்டுக்கும் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். எல்லா டிக்கெட் நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணும். பட் இந்த S1 S2 P1 P2க்கு வந்து ரொம்ப அதிகமாக ப்ரியாரிட்டி கொடுக்கணும். என்ன காரணம் கேட்டால் ரொம்ப அது வந்து ப்ரொடக்ஷன் சர்வர் பெரிய இம்பாக்ட் இருக்கும். அதனால நம்ம அது ப்ரியாரிட்டி அதிகமாக கொடுக்கணும். S2 இருந்தால் நம்ம ரெசல்யூஷன் என்ன பார்த்தீங்கன்னா 6 hours ரெசல்யூஷன் கொடுக்கணும். S1 இருந்தால் 3 hours கொடுக்கணும். சரிங்களா? இப்போ இதில் என்ன இஷ்யூன்னு பார்க்கலாம். சர்வர் டவுன் அலர்ட் வந்திருக்கு. இது வந்து இது என்னது? இது என்ன சர்வர்? இது யாரா சொல்ல முடியுமா? சரி, விர்ச்சுவல் சர்வர். என்ன OS? என்ன OS? என்ன OS? லினக்ஸ் OS. ஏன்னா தெளிவா அதிலே போட்டுருப்பான் VRT SRV LNX. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் VRT விர்ச்சுவல், LNXனா லினக்ஸ். ஸோ லினக்ஸ் சர்வர். ஸோ லினக்ஸ் சர்வர் டவுன் ஆயிடுச்சு. ப்ரொடக்ஷன் சர்வர் டவுன் ஆனவரை நமக்கு வந்துட்டு ஒரு S2 டிக்கெட் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிடுச்சு. மெயிலும் வந்துச்சு, S2 டிக்கெட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ செக் பண்ணி பார்த்ததுல
இந்த விஎம் வந்து ஹங் ஸ்டேட்ல இருந்தது. ஸோ நம்ம வந்து கஸ்டமர் அப்ரூவல் வாங்கி ஸோ விஎம் வாஸ் இன் ஹங் ஸ்டேட், வி ஹேவ் rebooted the VM and is back online, please check. விஎம் வந்து ஹங் ஸ்டேட்ல இருந்தது. ஹங் ஸ்டேட்ல இருந்தது நம்ம வந்து கஸ்டமர் அப்ரூவல் வாங்கணும், இந்த யூசர் அப்ரூவல் வாங்கணும். அப்ரூவல் வாங்கிட்டு விஎம் ரீஸ்டார்ட் பண்ணோம். ரீசெட் பண்ண உடனேயும் பேக் டு ஆன்லைன் வந்துருச்சு. ஸோ நோட்ஸ்ல வந்து நான் போட்டோம், ஓக்லாக்ல இது தெரியும், தென் க்ளோசர் நோட்ஸ்ல இது தெரியும். இந்த இடத்துல க்ளோசர் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, இதுல தான் நம்ம வந்து நோட்ஸ் போடணும். க்ளோஸ் பண்றப்ப போடணும் என்னதுக்காக க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு. சரி, க்ளோஸ் நோட்ஸ்ல என்ன போடுறேன், விஎம் வாஸ் இன் ஹங் ஸ்டேட், we have rebooted the VM and it's back online. ஆக்சுவலி ரொம்ப ஷார்ட்டா போட்டேன் நான், இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா போடணும். அது எந்த விஎம், எந்த விஎம் நேம் என்ன, எதனால ஹங் ஸ்டேட் போச்சு அப்படின்னு சொல்லி போடணும். பட் எதனால ஹங் ஸ்டேட் போச்சுங்க நம்ம லேட்டா கூட உங்களுக்கு ஆர்சியை ப்ரொவைட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம இந்த டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் கோடு சால்வ் பெர்மனெண்ட் அந்த டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆர்சிஏ ரெக்கார்டா, இந்த இடத்துல ஆர்சிஏ வேணும்னா எஸ்ன்னு கொடுக்கலாம், ஆர்சிஏ வேண்டாம்னா நோன்னு கொடுத்துக்கலாம். நம்ம க்ளோஸ் பண்றப்ப தெரியும். ஆர்சினா ரூட் காஸ் அனலைசிஸ். ஓகே, நெக்ஸ்ட் டிக்கெட்ல சொல்றேன். இது வந்து ஒரு S1 இன்சிடென்ட், சரிங்களா. ஒரு S1 செவியாரிட்டி 1 P1 டிக்கெட், P1 டிக்கெட் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ இம்பாக்ட் பாருங்க S1 இருக்கும். இந்த இடத்துல இம்பாக்ட்ல நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து S1ஆ S2ஆ. இது S2, இம்பாக்ட்ல S2 இருக்கா, S2 மீடியம். இதுல இம்பாக்ட் பாருங்க S1 ஹை, S1 ஹைனா கிரிட்டிக்கல் அலர்ட், ரொம்ப கிரிட்டிக்கலா சர்வர் இது, உடனே பார்க்கணும். மல்டிபிள் டவுன் அலர்ட் ஃபார் டிசி, டிசியில் மல்டிபிள் விஎம் டவுன் ஆயிடுச்சு, என்னன்னு செக் பண்ணுங்க சொல்லி சொல்றாங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, க்ளோஸ் நோட்டில் என்ன கொடுத்துருக்கேன், நான் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். we have received multiple download as checked in vCenter, all the ESXi host was rebooted automatically. ESXi reboot ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆயிருக்கு. post that all VMs are back to எல்லா விஎமும் ரீஸ்டார்ட், HA மூலமா ரீஸ்டார்ட் ஆயிருக்கு, பேக் டு ஆன்லைன் வந்திருக்கு. Now all ESXi VMs are up and running. We have raised the case with Cisco vendor for further analysis. Cisco vendor வந்து கேஸ் ரைஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இதுக்கு ஆர்சிஏ தேவையா? எஸ். S1 டிக்கெட் P1 டிக்கெட்னா கண்டிப்பா ஆர்சிஏ சப்மிட் பண்ணணும். ஸோ ஆர்சிஏ ரெக்கார்டு எஸ், க்ளோஸ் நோட் கொடுத்துட்டேன். தென் நீங்க ஆர்சிஏ எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே ஒரு ப்ராப்ளம் டிக்கெட் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, கீழே வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்கும், இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் டிக்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் இப்போ இன்சிடென்ட்னா ஐஎன்சின்னு வரும், டிக்கெட் நேம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இன்சிடென்ட் அப்படின்னா ஐஎன்சி ஸ்டார்ட் ஆகும், இந்த இருக்கு இல்லையா, ஐஎன்சினா இன்சிடென்ட்னு அர்த்தம். ப்ராப்ளம் டிக்கெட்னா பிஆர்னு ஸ்டார்ட் ஆகும், இந்த இருக்கா பிஆர்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு ப்ராப்ளம் டிக்கெட் கிரியேட் ஆகுது, அந்த ப்ராப்ளம் டிக்கெட்டுக்கு நம்ம வந்து ஆர்சி சப்மிட் பண்ணணும் இந்த மாதிரி. ஸோ இதை பற்றி நான் லேட்டாக சொல்கிறேன். வாட் இஸ் ப்ராப்ளம் டிக்கெட்டு, ஆர்சிஎன் என்ன அப்படிங்கிறது நான் வந்து ப்ராப்ளம் டிக்கெட்டு சொல்கிறப்ப நான் சொல்கிறேன். இப்போதைக்கு S1 கேஸ் வந்தால் கண்டிப்பாக ஆர்சியை சப்மிட் பண்ணணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு S1 கேஸ்க்கு வந்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணுறப்ப இந்த இடத்துல கேட்கும் ஆர்சிஐ ரெக்கார்டா வேண்டாமான்னு. நோ கொடுத்தீங்கன்னா ஆர்சிஐ கிரியேட் ஆகாது. எஸ் கொடுத்தோம்னா ஒரு ப்ராப்ளம் டிக்கெட் கிரியேட் ஆகும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ் கொடுத்தோம்னா ஒரு ப்ராப்ளம் டிக்கெட் கிரியேட் ஆகும், சரிங்களா. அந்த ப்ராப்ளம் டிக்கெட்டுக்குள்ள ஒரு ஆர்சிஐ வந்து கிரியேட் ஆகும், இதுதான் ப்ராப்ளம் டிக்கெட். இந்த ப்ராப்ளம் டிக்கெட்டுக்குள்ள ஒரு ஆர்சிஐ வரும், இந்த இருக்கு இல்லையா, இன்டர்ம் ஆர்சிஐ, ஃபைனல் ஆர்சிஐ, ரெண்டு ஆர்சிஐ வந்து கிரியேட் ஆகும். நம்ம ரெண்டு ஆர்சியுமே சப்மிட் பண்ணணும், சப்மிட் பண்ணு அது வந்து கஸ்டமருக்கு போகும், அது அந்த யூசருக்கு போகும், யாருக்கும் அந்த யூசருக்கு போகும். ஸோ ஆர்சி இப்படி தான் இருக்கும். இதை பற்றி நான் ப்ராப்ளம் டிக்கெட்டில் சொல்கிறேன் ஆர்சி என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு இன்சூரன்ஸில் என்னென்ன இன்சூரன்ஸ்லாம் வரும்னு நான் சொல்கிறேன். ஸோ இன்சூரண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இன்சூரன்ஸ்லாம் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிடுறேன். vCenter அலர்ட், vCenter அலர்ட் வரும், ESXi அலர்ட் வரும், விர்ச்சுவல் மிஷின் அலர்ட் வரும், டேட்டா ஸ்டோர் அலர்ட் வரும், விண்டோஸ் சர்வர் அலர்ட் வரும், சரிங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு vCenterலேருந்து vCenter டவுன் ஆனால் அலர்ட் வரும், இந்த மாதிரி vCenter டவுன் சொல்லி அலர்ட் வரும். ESXi பொறுத்த வரைக்கும் ESXi அலர்ட், ESXi டவுன் அலர்ட், ESXi CPU யூட்டிலைசேஷன், ESXi மெமரி யூட்டிலைசேஷன் அலர்ட்ஸ். விர்ச்சுவல் மிஷின் பொறுத்த வரைக்கும் விர்ச்சுவல் மிஷின் டவுன் அலர்ட், VM CPU மெமரி யூட்டிலைசேஷன், நெட்வொர்க் யூட்டிலைசேஷன், டிஸ்க் யூட்டிலைசேஷன் அலர்ட், டேட்டா ஸ்டோர் அலர்ட். ஸோ டேட்டா ஸ்டோர் வந்துட்டு நமக்கு 90% 80% ஒரு அலர்ட் வரும், த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ 90% ஒரு அலர்ட் வரும். அப்புறம் விண்டோஸ் சர்வரை பொறுத்த வரைக்கும் C டிரைவ் அலர்ட், D டிரைவ் அலர்ட், E டிரைவ் அலர்ட்லாம் வரும்.
ஸோ இந்த அலாட் எல்லாமே S1, S2, S3, S4 இந்த மாதிரி டிக்கெட்டா கிரியேட் நமக்கு வந்து டிக்கெட்டா வந்து கேட்டகரி பண்ணியிருப்பாங்க. இப்போ டெஸ்ட் விஎம் ஒரு ப்ரொடக்ஷன் விஎம் இல்லாம கொஞ்சம் ஸ்டேஜ் டெவலப்மெண்ட் விஎம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து S3 அல்லது S4ல வரும். இதே ப்ரொடக்ஷன் விஎம் இருந்தால் S1ல வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அலாட்ஸ் வரும். இந்த அலாட்ஸ்க்கு படி நமக்கு மெயிலும் வரும், அஸ் வெல் அஸ் நமக்கு சர்வீஸ் நோல டிக்கெட்டும் கிரியேட் ஆகும்.